நம்ம நினைக்கிறோம் படிப்பு கொடுக்குறோம், படிப்புனால இவங்க நல்லா வருவாங்கன்னு. இந்த படிக்கிறப்ப காலேஜுக்கு போகிறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன்ட்டு ஏதாவது பண்ணுச்சுன்னா யாருக்கு தெரியாதுன்னு இல்லை, வாழ்க்கையை காட்டி கொடுத்துரும். படிப்பு இருக்கும், படிப்பு ஆசீர்வதிக்கப்படாது. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த மாதிரி மெத்த படித்த மேதாவிங்கெல்லாம் வேலை நிரந்தரம் இல்லாமல் அங்கே எங்கே சுற்றின்னு இருப்பாங்க. வெளிநாட்டுக்கு போனால் அங்கே வேலை இருக்காது, இதுங்களுக்கு அங்கேயே சுற்றின்னு இருக்கோங்க வேலை தேடின்னு. உள்ளூரில் பார்த்தீங்கன்னா தேவபாயத்தோடு வாழ்கிறவங்க, இவன் அங்கே என்ன சம்பாத்தியம் பண்ணுறானோ இங்கே ஆசீர்வாதமாக இருப்பான். வீடு வாசல் மனைவி மக்களோடு இருப்பான், சமாதானம் இருக்கா, சந்தோஷம் இருக்கும், தேவபாயம் இருக்கிற இடத்துல இதெல்லாம் இருக்கும். தேவ சபையில் காணப்படுவான். கர்த்தர் அவனை சபை விட்டு துரத்த மாட்டார். இது சத்தியம். சில ஜனங்களை தான் கர்த்தர் சபையில் துரத்தி விடுகிறார். இதனுடைய வேசித்திறன் உச்சகட்டம் போயிடுச்சு, அவனே வரமாட்டான். அதனால் பொருள் என்னென்னா, அவனுக்கு வர்ற அந்த கிருபை இல்லை. வர்றவங்களுக்கு கிருபை இருக்குது. வரும் கிருபையை மாயை வைத்து நீங்கள் போக்கிக் கொள்ளாதீங்க. யோனா சொல்கிறார், அடிபட்டவன் தோத்தவன் சொன்னால் கேட்கணும். தோத்தவனுக்கு அறிவு அதிகம், ஜெயிச்சவனுக்கு ஒரு பகுதியில் தான் அறிவு இருக்கும். தோத்தவனுக்கு அறிவு அதிகம், எடுத்துக்கொள்ளுங்க. அவனுக்கு அனுபவங்களும் அதிகம். அநேகர் மாயை நம்பி வரும் கிருபை போக்கடிக்கிறாங்க. மாயையான காரியத்தில் வரும் கிருபையை போக்கடிச்சிடாதீங்க. திருமணம் கண்டிப்பாக நடக்கும், நல்ல விதமாக நடக்கணும். அந்த திருமணத்தினுடைய ஆசீர்வாதம் நீங்கள் பலிக்கு பெருகணும். கையின் பிரயாசம் நல்லா இருக்கணும். மீதி அன்று சாயந்தரம் பார்ப்போம். சிம்சோனோட திருமணத்தை பார்த்தோம், நகோமியோட திருமணத்தை பார்த்தோம், ஏசாவோட திருமணத்தை பார்த்தோம். எல்லாம் சபிக்கப்பட்ட திருமணங்களாக போனதுக்கான காரணம் அந்நிய புற ஜாதிகள் இடத்துல போனது. யூதன் என்றோம், கிரேக்கன் என்றோம், மார்க்க பேதம் எதுவும் இல்லை. எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே புது சிருஷ்டியாக இருக்கிறாங்க. அது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆராதனைக்கு. திருமணத்துக்கு வாலிபர் செய்கிற வழக்கத்தின்படி உறுப்பை அங்கே செய்கிறாரு அந்த ஊரில். பாருங்கள் எப்படியெல்லாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கப்பட்டு பாருங்கள். ஊழியக்காரன் வாழ்க்கையில் அந்த கல்ச்சரு, அந்த கண்ட்ரி, அந்த இது இங்கே தானே போனேன். நீ இந்த சத்தியம் தானே உன்னை இங்கே கொண்டு போச்சு. சில பேர் அந்த தேசத்துக்கு போய்ட்டு அவ்வளோதான், இயேசுவே வானான்ட்டு போயிட்டான். வேணாம், நான் வாழ்ந்துக்கிறேன், என் படிப்பு இருக்குது, என் சம்பாத்தியம் இருக்குது, இயேசு அதுக்கு ஏரியானுங்கெல்லாம் இயேசு வேறத்தை வச்சுன்றேன். அந்த பிரபஞ்சத்து தேவன் அவர்கள் கண்களை குருடாக்கி இருக்கிறான். இதெல்லாம் சாதாரணது இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் பெரிய நட்சத்திரங்களாக இருந்தது. அந்த தேசத்தின் ஆவி இவர்களை அப்படியே கட்டி அணைச்சி வச்சிருக்கு. இயேசு வேணான்னு துணிகரமாக சொல்கிறாங்களே, எங்கே போய் சொல்கிறது? இது மூலியமாக ரட்சிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேருன்னு சாட்சி இருக்குது இன்றைக்கி. அதனால தான் சொல்கிறது, முடிவு பண்ண நிலைத்து நிற்போம் தான் ரட்சிக்கப்படும். நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு பெருமிதத்தை கொள்ளக்கூடாது. திருமணன்றது ஒரு மிகப்பெரிய காரியம். அதை வச்சு தான் எதிர்காலம், ஆசீர்வாதமும் சாபமும். இஷ்டப்படி ஜீவித்தா கஷ்டங்கள் நிச்சயப்படுத்தப்படுகிறது.